விஜய்க்கு காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்று இவருக்கு மற்ற கட்சிகளை விட தாவேகாவிற்கு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அன்று இரவே முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய கான்வாய் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது. அவருடைய வீட்டிற்கு முன்பாக அந்த கான்வாய் வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். கோர்சல் பாதுகாப்பு, கோர்சல் என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய ஒரு பிரிவு, அந்த பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாகவே அவர் வெற்றி பெற்ற பின்னர் அந்த வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக சென்ற போதும், அதனை தொடர்ந்து செல்லக்கூடிய இடங்களிலும் அவர் இன்று ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் பொழுதும், அதே போன்று இந்த ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியினுடைய அந்த இரங்கல் நிகழ்விற்கு சென்ற போதும் கூட இந்த காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்களுடைய புடைசூழத்தான் அவர் சென்று வருகிறார். கடந்த 3 நாட்களாகவே இதுதான் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில திடீரென கான்வாய் வாகனங்கள் விஜயினுடைய அலுவலகத்திலிருந்து, அதாவது தாவேகா தலைவர் விஜயினுடைய அலுவலகம் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறது. அவர் வழக்கமாக தினமும் காலையில நீலாங்கரையிலிருந்து தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு அவருடைய அலுவலகத்திற்கு வருவார். பிறகு அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு அன்று மாலையே வீடு திரும்புவார். இது வழக்கமான நிகழ்வுகள். இன்றைய தினமும் அது போன்ற ஒரு ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டு பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் தான் இருந்தார். அவருக்கு தனி பெரும்பான்மை ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு நிலையில அடுத்த கட்ட ஆலோசனை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அவருடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். பட்டினப்பாக்கம் அலுவலகத்துல தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்ற தாவேகா நிர்வாகிகள் அவருடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் திடீரென அவருடைய வீட்டுல பாதுகாப்பு பணிகளில் இருந்த கான்வாய் வாகனங்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த கான்வாய் வாகனங்கள் எல்லாம் அங்கிருந்து சென்ற பிறகுதான் விஜய் வாகனம் தனியாக, எந்த கான்வாய் வாகனமும் இல்லாமல் தனியாக சென்றிருக்கிறது. தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று மாலையிலிருந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுகிறது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி ஆளுநரை நேரடியாக சந்தித்து தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, தங்களுடைய கட்சியில 108 சீட்டு இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் காங்கிரசினுடைய ஆதரவு என்று 5 சீட்டுகள் என மொத்தமாக 113 என்ற ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கடிதத்தையும் நேரடியாக இன்றைய தினம் ஆளுநர் மாளிகையில நேரடியாக சென்று தாவேகா தலைவர் விஜய் கொடுத்திருக்கிறார். தாவேகாவுடைய நிர்வாகிகளும் அப்பொழுது இருந்தார்கள். என்ற பொழுதும் தனி பெரும்பான்மை என்ற எண்ணிற்கு இருக்கக்கூடிய 118 என்று இல்லாத நிலையில் அதற்கான அவகாசமும் தாவேகா தரப்புல கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக இது போன்று ஒரு ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நிலையில ஒரு அதிக எண்ணிக்கையில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நிலையில் அது தொடர்பாக உடனடியாக அதற்கான அனுமதியை ஆளுநர் அதற்கான அழைப்பு விடுப்பார், ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுப்பார். அதற்கு பிறகு ஒரு சில அவகாசங்கள், ஒரு சில நாட்கள் வழங்கப்படும். அந்த அவகாசத்திற்குள் அவங்க எவ்வளவு அந்த பெரும்பான்மை என்னவோ அந்த பெரும்பான்மையை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கான எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும். அந்த அவகாசத்தை கடந்து விட்டால்தான் அதற்கு பிறகு சட்டப்பேரவையில இது தொடர்பான நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றெல்லாம் அதற்கு பிறகுதான் செல்லும். இப்படியான சூழலில் விஜய் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் நேரடியாக ஆளுநரை சந்தித்து அதற்கான கடிதத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து வந்த பின்னரும் கூட இதுவரை ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை. நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கில பதவியேற்பு விழா நடத்துவதற்காக செய்யப்பட்டிருந்த அத்தனை ஏற்பாடுகளும் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை பதவியேற்பு விழா இல்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தன்னுடைய அலுவலகத்துல. ஆனால் அவர் அலுவலகத்தில் இருந்து புறப்படுவதற்கு முன்னதாகவே கான்வாய் வாகனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றன. தற்பொழுது பார்க்கலாம், விஜயினுடைய வாகனம் கடந்த 2-3 நாட்களாக விஜயினுடைய வாகனம் கான்வாய் வாகனங்களோடு தான் அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் புறப்பட்டு சென்று வந்தார். ஆனால் தற்பொழுது கான்வாய் வாகனங்கள் இல்லாமல் அவருடைய வாகனத்தில் மட்டுமே தனியாக செல்கிறார். அவருடைய வழக்கமான அந்த பவுன்சர்கள் அங்கே இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்பு கடந்த 2 நாட்களாக எந்த அளவிற்கு இருந்தது என்பதை பார்க்கலாம். முழுவதுமாக சாலையிலே கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு, இவருடைய வாகனத்திற்காக கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு இவருடைய வாகனம் சென்று வருவதற்காக முழுமையான காவல்துறையினர் அந்த பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு தீவிரமாக இருந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள், இந்த கான்வாய் வாகனங்கள் மட்டும் இல்லாமல் காவல்துறையில இருக்கக்கூடிய வாகனங்கள், ஈச்சர் வாகனங்களில் எல்லாமே போலீசார்
உடனே கூடவே வந்து சென்றார்கள். ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் எப்பொழுதுமே வந்து உடன் இருந்தார்கள். கட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கும் வந்து போலீசார் வந்து ஈசிஆர் சாலையில் இருந்து அந்த அவருடைய பணியூர் அலுவலகம் வரை இருக்கக்கூடிய முழுவதுமே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். போலீசார் வந்து அந்த சாலை முழுவதுமே வந்து நிறைத்து வைக்கப்பட்டார்கள். அந்த அளவிற்கு காவல்துறையினருடைய பாதுகாப்பு இருந்தது. அது மட்டுமல்ல, இன்று மாலை டிஜிபியும் தலைமைச் செயலாளரும் நேரடியாக வந்து இதே பட்டணப்பாக்கம் அலுவலகத்தில் வந்து சந்தித்தார்கள். அப்பொழுது பல்வேறு IPS அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் வந்து நேரடியாக விஜயை சந்தித்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து விட்டு மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பிற்காக வாழ்த்து தெரிவித்து விட்டும் சென்றிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாகவே காவல்துறையை சேர்ந்த பல அதிகாரிகள் வந்து தொடர்ந்து வந்து தாவேகா தலைவர் விஜயனுடைய வீட்டிற்கு வருவதும் அவருடைய அலுவலகத்திற்கு வருவதும் என்ற காட்சிகள் தான் காண முடிந்தது. காவல்துறையினுடைய வாகனங்களும் வந்து அதிக எண்ணிக்கையிலே இருந்தது. வழக்கமான பாதுகாப்பை கடந்து இவர் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று உருவெடுத்த பிறகு அங்கே வந்து காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது வழக்கமான எண்ணிக்கையை விட பன்மடங்காக அந்த காவல்துறையுடைய பாதுகாப்பு இருந்ததை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இவர் வந்து முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்று தாவேகா தரப்புல அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்த நிலையில் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுதே வந்து அன்றைய தினத்திலிருந்தே அதற்கான கான்வாய் வாகனங்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 4 கான்வாய் வாகனங்கள் நம் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கான்வாய் வாகனங்கள் மொத்தமாக 4 வாகனங்கள் வந்து அவருக்கு கான்வாய் வாகனங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய ரோந்து வாகனம், காவல்துறை அதிகாரிகளுடைய வாகனம், போக்குவரத்து போலீசாரினுடைய வாகனம் என்று இன்றைய தினமும் நேற்றைய தினமும் வந்து தாவேகா தலைவர் விஜய் செல்லக்கூடிய அந்த சாலையில முழுவதுமாக போக்குவரத்தை நிறுத்திதான் அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து புடைசூழ அவரை வந்து அழைத்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அலுவலகத்தில் ஆலோசனையில் இருக்கும் பொழுதே அங்கிருந்து கான்வாய் வாகனங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கான்வாய் வாகனங்கள் தற்பொழுது ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பிரான்ச் காவல்துறையினுடைய அந்த செக்யூரிட்டி பிரான்ச் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த கான்வாய் வாகனங்கள் எல்லாமே அவர் வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே இந்த வாகனங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக அவர் வந்து அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கே வந்து கொண்டு சென்று விட்ட பிறகுதான் அந்த வாகனங்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்படும். அதே வேளையில இது போன்ற கான்வாய் வாகனங்களுக்கு ஒரு முக்கிய பிரமுகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 24 மணி நேரமும் அந்த பாதுகாப்பு வந்து வழங்கப்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. 24 மணி நேரமும் வந்து வழங்கப்படும். எப்பொழுதுமே அந்த கோர்ஸ்